பாற்றிக் கொடுக்கிறோமோ, இன்றைய நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயம் மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நல்லது கெட்டது என்றால் பாற்றி வைக்கும்படி, விருந்து வைக்கும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகம். வெறுமையான விருந்து என்றால் பரவாயில்லை, இந்த விருந்திலே மருந்து சேர்க்கப்படுகிறது, போதை வஸ்துக்கள் தாராளமாய் பரிமாறப்படுகிறது. ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானமாய் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு குடித்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாற்றி என்ற பெயரிலே லூட்டி அடிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். ஜாலிக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்று சொல்லி ஆரம்பிக்கிறவர்கள் கடைசியிலே குடியை விட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குடியை கெடுக்கும், புகை நமக்கு பகை, போதையில் பயணம், பாதையில் மரணம் என்பதையெல்லாம் அறிந்தவர்களாய் இருந்தாலும் துணிகரமாய் அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே 10 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட சுமார் 1.5 கோடி சிறார்கள் இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போனதை புள்ளி விவரம் சொல்லுகிறது. சரீரத்திலே உடல் பாகங்கள் எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறதே, கல்லீரல் பாதிக்கப்படுகிறதே. இப்படி ஏராளமான சவால்களை சந்தித்தாலும் துணிகரமாய் குடித்து கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, குடிப்பதற்கு பணம் தரவில்லை என்றால் உறவுகளை கொலை செய்வதற்கும் தயங்காத உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்தரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அகாஸ்வேரு ராஜா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படியாய் 180 நாட்கள் அவன் விருந்தை ஆயத்தம் செய்கிறான். கடைசி 7 நாட்கள் மிக முக்கியமான விருந்தை ஆயத்தம் செய்கிறான். ராஜஸ்திரியும் விருந்தை ஆயத்தம் செய்கிறாள். இப்பொழுது இவன் ராஜா களிப்பாய் இருக்கும் பொழுது ராஜஸ்திரியை அழைத்து காட்சிப்படுத்த கொண்டு வருவதற்கு ஆணையிடுகிறான். வஸ்தி வர மறுக்கிறாள். ஆகவே என்ன நடைபெறுகிறது? மூர்க்க வெறி கொள்ளுகிறான். இந்த களிப்பான நேரம், இந்த போதை தலைக்கேறிய நேரம் என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடி பலருடைய வாழ்க்கையிலே பல முடிவுகளை எடுத்து அது குடும்பத்திற்கு பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வார்த்தைகளை கடவுள் நம்மோடு அனுப்பி கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே துன்பம், துக்கம், சண்டை இவைகள் எல்லாம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். பரிசுத்தமான பாதையிலே நீர் எங்களை நடத்த வல்லவர். மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து சொர்க்கலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம்.